ஆமா. அததான் அதை தான் சொல்ல வந்தேன் நான். நீங்க கரெக்டா அதை சொல்லுங்களேன். அதோட அல்காத்திரம் அது வந்து எப்படின்னா, எடுத்துக்கிறது இப்ப இல்லையா? வந்து ஒரு 1,00,000 பேர் வந்து விஜய் வந்து இன்னைக்கு டாப்ல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா, இங்க 5,00,000 பேர் 10,00,000 பேர் விஜயை போட்டு ட்ரோல் பண்றாங்கல்ல, அதுதான் எடுத்துக்கும். அதனாலதான் குரோக் இவனை வந்து இப்படி சொல்லு, இவன் என்ன இதுல இருந்து இந்த போட்டோ ரிமூவ் பண்ணு, இதுல இந்த இதுல இந்த போட்டோல ஓடுகளை மட்டும் தூக்கு அப்படின்னா டக்குன்னு விஜய் தூக்கிடுது. ஏன்னா நம்ம கடந்த இந்த 1.5 வருஷமா இந்த கரூர் மேட்டர்ல இருந்து நம்ம ஓடுகளி எடிட், வீடியோ, ட்வீட், ஹேஷ்டேக், ஃபேஸ்டேக் எல்லாத்துலயும் போட்டிருக்கிறோம். அதனால குரோக் அதை தான் எடுத்துக்கும். கரெக்ட். உண்மையிலே ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கிடுச்சு சோசியல் மீடியா. இந்த கண்ட்ராய்வு பண்றதுக்கு தான் அடிக்கடி ஸ்பேஸ்ல ஓடுகளி மேல டாபிக் வைக்கிறது. என்ன இதெல்லாம் வந்து சாதனை கிடையாது, நம்மளுடைய 3 வருஷம் உழைப்பு. கரெக்ட். இங்க ஏன் உழைப்பு மட்டும் இல்ல, உங்க எல்லாருடைய உழைப்பு. இந்த ஸ்பேஸ் லிசனர் பண்றவங்க, அனாலிசிஸ்ல திருட்டுத்தனமா லிசன் பண்றவங்க அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது இல்ல. அத நினைச்சாலே எனக்கு பாதி ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அணில் அடிக்கிற ஒவ்வொருதும் வந்து உங்களுக்கு பின்னாடி நீங்க உங்க ஜெனரேஷனுக்கு செய்ய போற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அத நினைச்சா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரிங்க, புரியுதா? இட்ஸ் a லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, கமாடிட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி, புரியுதா? இவன் அடிக்கிற அடியில இனிமேல் வந்து இவனே எந்திரிச்சு இவனே மறுபடியும் இந்த மாஸ்டர்ல டயலாக் வரும்ல, மறுபடியும் நீயே பிறந்து வந்தா கூட என்கிட்ட சிக்கிறாதரா அப்படின்ற மாதிரி. நாளைக்கு மறுபடியும் நீயே பிறந்து வந்தா கூட சிக்கிறாதரா எங்கள்கிட்ட. மொசகுட்டி விளையாட்டு சொல்ல சீரியஸா சொல்றேன். என்னடா எல்லாத்தையும் ஓப்பனா ஸ்பேஸ்ல உடைக்கிறேன்னா விஜய் வந்து தோக்கணும். அதுக்கு காரணம் அதெல்லாம் அந்த நாய் தோத்துறோம். எனக்கு என்னன்னா காரணம் யாரா இருக்கு? அதுக்கு காரணம் வந்து ரஜினி ஃபேனு, அஜித் ஃபேனா தான் இருக்கணும். அந்த பேர் வந்து நமக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். ஆமா, மத்தவங்க யாரும் கிடையாது. எப்படி லியோ படம் நாசமா போனதுக்கு புஸ்மி வந்து வீடியோ போட்டு ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்கள் தான் காரணம்னு சொல்லி ஒருத்தவன் போட்டானோ, அதே மாதிரி அவன் போடணும். அந்த பட்டத்தை நம்ம கிளைம் பண்ணிக்கணும். ஆமாண்டா, நீங்க தோத்ததுக்கு நாங்க தாண்டா காரணம்னு ஒத்துக்கணும். காரணம் ப்ரோ போடுறாங்களா இல்லையா, நம்ம போட வைக்கிறோம். இல்ல நான் இத ஃபைனலா சொல்லிட்டு லிசனர் போயிடுறேன் ப்ரோ. ஒண்ணே இல்ல ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஒரு இது இருக்கு ப்ரோ. இல்ல சொல்லிடுறேன், ஒண்ணே முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல ஏன்னா அணில் அடிக்குன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரி, அதனால அதை விட்டுட்டு போகல. பட் டைம் கம்மியா இருக்கனால நான் போயிடுறேன். ரஜினி ஃபேன்ஸ் கூட விட்டுருங்க ப்ரோ. சில அஜித் ஃபேன்ஸ் வந்து, நானே அஜித் ஃபேன் தான், ஐடியில போட்டோ வச்சுக்கிட்டு இந்த ப்ரோ அணில் ட்வீட் போடுறதெல்லாம் பாக்குறேன். உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிடுறேன், கடைசி 20-25 வருஷம் அவங்க பண்ண ஏதாவது நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. தப்பி தவறி நீங்களோ உங்க குடும்பத்திலயோ அந்த அணில் ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க அந்த ஆளு செய்யறது பெரிய துரோகம். அது நீங்களே வைக்க தலைகொள்ள வேண்டியது. அணில் மறுபடியும் யாரு பேசுறது? நன்றி ப்ரோ. யாரு பேசுறது? இல்ல ஒரு நிமிஷம் உல்ஃபு, நான் சொல்றது கேளுங்க. 4 இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்கான டைம் நான் கொடுப்பேன். ஒரு ஸ்பேஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு லாங் டைம் ஸ்பேஸை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் யாரும் போட்டது கிடையாது லாங் டைம் ஸ்பேஸ். அதை நான் கண்டிப்பாக போடுவேன், எல்லாருக்கான வாய்ப்பும் கொடுப்பேன். ஆனால் கரெக்டாக நச்சுன்னு நறுக்குன்னு பாயிண்டாக பேசணும். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் இப்போ டேக் பண்ணது எல்லாமே ஒரு 2 வாரமாக நடந்த மேட்ரு. குக்கரு பிளேட் எல்லாம் கொடுக்குறது இல்ல, இப்போ மறுபடியும் தூத்துக்குடியில் கொடுத்ததை ஏதோ போட்டிருக்காங்க ப்ரோ. இல்லை இது பழசு தான். ஓகே. அத மாதிரி லோன் உல்ஃப் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாப்ல. தலைவர் ரசிகர்களும் சரி, தல ரசிகர்களும் சரி, உண்மையான ரசிகர்கள் யாரும் அப்படி பண்றது கிடையாது. இவனுங்களா வந்து முக்காடு போட்டுட்டு அஜித் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. பேசுறது யாருமே உண்மையான தல ரசிகர்களோ தலைவர் ரசிகர்களோ கிடையாது. எல்லாமே ஃபேக் ஐடி விஜய் ஃபேன்ஸ் தான். அத சொல்லுங்க, அத சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு ஓலா ஓட்டானுங்களா, சித்தப்பா சொன்னாரு போஸ்டல் ஓட்டு வந்துச்சு, அந்த மாதிரி எல்லாமே அந்த ரூட் மாஃபியா பண்ற வேலை தான். அந்த மாதிரி போஸ்ட் நீங்க ஒரு ஐடியில பாக்குறீங்கன்னா நீங்க சிம்பிளா அந்த ஐடியோட டிஎல்ல போய் பாருங்க. அவனுங்க ஃபாலோவர்ஸ் 100-120 தான் இருக்கும். ரீசெண்டா ஓபன் பண்ண ஐடியா தான் இருக்கும். டிஎல்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே டிவிக்கு ஆதரவான போஸ்டா தான் இருக்கும். வேற எந்த போஸ்ட்டுமே இருக்காது. எந்த ஒரு அஜித் ரசிகனும் அப்படி பண்ண மாட்டான், எந்த ஒரு ரஜினி ரசிகனும் அப்படி பண்ண மாட்டாங்க. அவன் காஞ்சிபுரம் விஜய் ஃபேன் ஒருத்தர் இருப்பான்ல, ஒரு போட்டோ ஒன்று எடுத்து போட்டு இதுல எனக்கு டைம் டு லீட் தலைவான டைட்டில் வச்சு குறா குரோக்குன்னு கேட்டிருக்கிறான். தெரியும் அவனுங்கள குரூப் வச்சு செய்யுது பாச்சு.
இப்ப பார்த்தா மலை மாடு பேர் வந்து நிக்கிறான். போல்டா கொடு, பெருசா கொடுறா, அப்படிதான் கொடுக்கும். இல்ல அவன் கமெண்ட்ல டே படம் பரதேசி நாய் இல்ல அவனுங்க பாருங்க ஏஐ கூட அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்களா. இவனுங்க எல்லாம் எங்க உருப்பட போறாங்க இல்ல சொல்லுங்க. ஏஐ கூட உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அபியூஸ் பண்றானுங்கன்னு சொல்லுங்க. அவனுக்கு பண்றதுலாம் சண்டைன்னு சொல்லாதீங்க. அவனுக்கு பண்ற அபியூஸ். ஐயோ அது அந்த ஏஐயே பச்சை பச்சை திட்ட போகுது பாருங்க அவனெல்லாம். இனி கொஞ்ச நாள் இனி பாருங்க ஏஐயே பச்சை பச்சை திட்டம் பாருங்க. இல்ல இந்த ஸ்பேஸ்ல 3000 பேர் இருக்கீங்க. 3000 பேர் அடுத்த 6 நாளுக்கு வந்து என்னையா நடக்குது? விஜய் என் ஸ்பேஸ்ல இருங்க 3000 பேரா? இருங்க நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். 3000 பேர் இருக்கீங்க. 3000 பேர் ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு ஒருத்தரும் விஜய் எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு கேடு கெட்டவன் சொல்லி புரிய வச்சு, யாருன்னா இந்த டபுள் மைண்ட்ல இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடலான்னு இருப்பாங்க, அவங்களெல்லாம் மாத்தி விஜயை தவிர யாருக்கு வேணா ஓட்டு போட சொல்லுங்க. எல்லாரும் ஒருத்தர் 10 பேர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த 10 பேரும் யாருக்கு வேணா ஓட்டு போட்டோம் விஜயை தவிர. 3000 பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு 10 பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மாத்துங்க. அதே மாதிரி கிருஷ்ணர்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கோரிக்கை என்னன்னா, இந்த டைம் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் ஜெகதீஷ் மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்ப எலெக்ஷன் எல்லா எலெக்ஷனுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஆட்சிக்கு. ஏப்பா 3000 பேரா? ஏப்பா என்னப்பா என்னையா நடக்குதுங்க? இல்ல நம்ம அது கேட்க வராங்கன்னா நம்ம என்ன பேசுறோம்னு கேட்க வராங்க. விஜயை பத்தி தெரிஞ்சுக்க வராங்க. அந்த 3000 பேரை விஜயை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. விஜய் ஒரு கேவலமானவன், கேட்டு கெட்டவன், அதான் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அதனால நம்ம அதை பத்தி இப்ப பேசுவோம். பேசி அந்த 3000 பேர் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கட்டும். இந்த நமக்கு அடுத்த 7 நாளைக்கு மெட்ராஸ் பையன் ப்ரோ. சொல்லுங்க. இல்ல இந்த 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 ஒரு சின்ன அவன் ரசிகன் போட்ட பூ, அந்த என்னது அந்த ஒரு பூதான். அந்த பூவை பார்த்து ஓடுனவனுக்கு ஓட்டு போடுறவங்க மாதிரி முட்டாப்பவே எவனும் இருக்க மாட்டான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அவன் சொந்த ரசிகனையே நம்பல அவன். அதையும் பாத்துக்கோ. என்ன சொல்றேன்னா, டயர்டா இருக்கிற தோணும் எனக்கும். சில நடுவில் சில நேரம் டயர்டா ஆச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், கரை கிட்ட வந்தாச்சு. இது கரை கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான், 10 நாள் பாடு, வெறும் 10 நாள் பாடு தான். இவ்வளோ நாள் நம்ம சண்டை போட்டதுக்கு, இவ்வளோ நாம அவன் அடிச்சதுக்கு, அவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நாள் மே 4. அதுக்கான ரிசல்ட்டு இன்னும் நம்ம கையில் இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்ன, இனிமேல் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வரும், அதிகமாக பேச வேண்டிய வரும். டெய்லி போடணும். ஆமாம், ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 இல்லை 3 ஸ்பேஸ் போடுற மாதிரி கூட வரும். ட்வீட்ஸ் அதிகமாக கணக்கு இல்லாமல் போடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு விட நம்ம அதிகமாக இறங்கி போடணும். இதுக்கு நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு நம்ம காசு. இப்போ ஆக்சுவலா அஃபிஷியலா 16 தேதி கரெக்டா? ஆமாம், 1 2 3 4 5 6 நாள் தான் இருக்கு. 6 நாள் தான். சும்மா ஒரு பேச்சுக்கு 10 நாள் சொன்னேன், நீங்க அதுக்கு போயிட்டீங்களா? சரி, நிஜமாவே பார்த்தா டக்குன்னு 10 நாள் அப்படின்ட்டு. 6 நாள் தான் மக்களே. இன்னும் சொல்ல போனா 5 நாள் தான். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி விட்டுருங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஐயோ தப்பா சொல்லிட்டேன். 7 நாள் 5 நாள் தான் கணக்கு. 5 நாள் தான் கணக்கு. 5 நாள் தான் கணக்கு ஜிப்சி. அந்த 2 நாள் விட்டுருங்க ஜிப்சி. அந்த லாஸ்ட்டுக்கு நாளைக்கு ஓட்டுனா இன்னைக்கு நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு நம்ம இங்க ஸ்பேஸ்ல பாத்துக்கலாம். மற்றபடி நமக்கு ட்வீட்ஸ் இதெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறது. கணக்கு போட்டால் ஜிப்சியோட கணக்கு போட்டு பார்த்தோம்னா 7 நாள். ஆனால் 6 நாளும் வச்சுக்குப்போம். இப்போ எனக்கு என்னன்னா, எல்லாரும் அதிகமாக ட்வீட் போடுங்க. உங்களால் ட்வீட் போட முடியல, ட்வீட் போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து ரீச்சுக்காக கிடையாது. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும், இங்கே மற்றவன் அடிக்கிற அடியும் ஒவ்வொன்றும் அங்கே ஒவ்வொரு ஓட்டு குறையுதுன்னு வச்சுக்கோ. அவனுடைய இமேஜ் இருக்குல்ல, ஆல்ரெடி நொறுக்கியாச்சு, அப்பளம் மாதிரி நொறுக்கியாச்சு. இது நம்ம பண்ணல, எல்லாரும் சேர்ந்து பண்ணது. இங்க ட்விட்டர்ல விஜய் எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும், அவன் எந்த ரசிகனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, என்ன எல்லாரும் சேர்ந்து பண்ணது. இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆக்சுவலி இவனை மாதிரி ஒரு எச்சக்கலை, இவனை மாதிரி ஒரு ஓடுகளி பயில நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்தோம்னா, நாளைக்கு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கோம் நம்மளை காரி துப்புவான். ஏன்டா உன் மாநிலத்துல 42 பேர் செத்து இருக்கிறான், இவனுக்கு நீங்க எப்படா நீங்க கொடி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். கை குழந்தையோட தோல்ல தூக்கி வச்சுட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்லைன்னு கேட்கறான். அப்புறம் அங்க போயிட்டு மீசையை முறுக்கிட்டு மான தமிழண்டா, அந்த தமிழண்டா, நான் திராவிடண்டா, அந்த இதுல நம்ம பேசுறதுக்கு நமக்கு என்ன யோகியது இருக்குன்னு அவன் கேள்வி கேட்பான். அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தன்னு கேள்வி கேட்பான். அதனால இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம்.
அதே இதால மாதிரி கபிலன் இதால நீ என்ன கெயின் பண்ண போற? ஒன்னும் கெயின் பண்ண போறது இல்ல. பணமா கிடையாது. அதே அதே இன்னொரு விஷயம், நம்ம போடுற வீடியோவை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்புங்க. யாரெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. கடைசி இந்த ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரத்துல விஜயை நீ பத்தி என்னெல்லாம் எந்தெந்த நெகட்டிவ் சோசியல் இருக்கோ மீடியால இருக்கியோ, எல்லாம் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரெட்டிட் என்னென்ன இருக்கோ, என்னென்ன கண்ட்ராவி இருக்கோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மள புரிஞ்சுக்க. நீ நீ எடுத்து நம்மளால என்னப்பா பண்ண முடியும்? ஒரு ட்வீட் போட்டா இதை மாட்ட முடியும் தம்பி, முடியும். உன் குரல் சத்தமா வெளில கேட்டுச்சுன்னா, என் குரல் இங்க யூடியூப்ல கேக்குது, உன் குரல் அதை தாண்டி கேட்காதா? ஏன் கேட்காது? அதெல்லாம் கேட்கும். கபிலன் ஆ இந்த இன்னைக்கு 16 17 18 இந்த 3 நாள் எடுத்துக்கோங்க. நம்மளோட ட்விட்டே நிறைய நீங்க வாட்டர் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. அத இல்லைன்னா திருப்பி போயிட்டு ஒரு வாட்டி பண்ணி வைங்க. தேடி தேடி அந்த வார்த்தைகள் எல்லாம் 19 20 21 எல்லாமே இந்த இவன் பண்ண இந்த கரூர் இன்சிடென்ட் இவன் ஜிப்சி, என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் ஜிப்சி. ஆமா இல்ல நீங்க வச்சிருக்கீங்க, எல்லாருமே போடணும் கபிலன். அப்புறம் இவங்க கிரீஸ் தடவினது இவனுங்க எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இருந்து இவனுங்க என்னென்னலாம் பண்ணானுங்களோ அத்தனையுமே அதை திருப்பி ஒரு கொலாஜ் ரீகேப் பண்ணி மாதிரி ஒரு போடணும். வீடியோவா வரணும் ஜிப்சி, ஒரு வீடியோ வரணும். ஆமா இவனுங்க கட்சி அதுல இருந்து இது கிரீஸ் தாட்டினது காலால இப்ப கடைசி எட்டி உதைச்சானுங்கல்ல, அது வரைக்கும் தூக்கி போட்டது, நாளைக்கு ஒரு மரத்துக்கு மேல கண்டென்ட் பண்ணது. வரப்போகுது. நாளைக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று வரப்போகுது. அது எனக்கு ரீசெண்டா ஃபிளாஷ் நியூஸ் எனக்கு டிஎம்ல எனக்கு சொன்னாங்க ஜிப்சி. அது யார் சொன்னாங்கன்றத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு அது என்னன்னா அது அப்புறம் சொல்றேன். மத்தபடி எல்லாரும் ஜிப்சியை கேட்கணும். அதுதான் கபிலன், அது ஒரு பிரச்சனை கபிலன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் என் பேர் சொல்றீங்களா? டிஎம் முடியல கபிலன் வர வர. இல்ல, இது உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்ல. இது ரஜினி ரசிகர்களுக்கான சில விஷயங்கள் உள்ள நாளைக்கு ஒன்னு ஃபிளாஷ் நியூஸ் வரப்போகுது. அது வீடியோ வரும் யூடியூப்ல. வந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து போடுறேன். என்ன கபிலன் சரியா? பொடி வச்சு பேசுறீங்க? என்ன மேட்டர்? நான் பொடி வச்சு பேசல, மூக்கு பொடி வச்சு பேசல. ராத்திரி 10 மணிக்கு உள்ள என்னாச்சு கபிலன் தலைப்பு செய்திகள் கேட்டு போட்டீங்கன்னா கடுப்பாய் போடுவேன். புரியுதா ஸ்லோபன்? கபிலன் என்ன தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா? நான் கொஞ்ச நேரம் ஆகுது. என்ன பேசுறீங்க? ஆமா, வந்தீங்க மைக்கான் பண்ணி. இங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த எப்போதும் வர மாதிரி ஆபீஸை முடிச்சுட்டு அப்படியே 10 மணிக்கு வந்து கபிலன் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் தூங்குனீங்களா, அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எத்தனை டெட் பாடி, இன்னைக்கு எத்தனை செயின் அறுத்து தள்ளினாங்க, அந்த மாதிரி கூட. இங்க பாருங்க, நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒவ்வொரு ரஜினி ரசிகர்கள்ட்டையும் சொல்றேன், ஒவ்வொரு ரஜினி ரசிகனுக்கும் சொல்றேன், லிசன்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அடுத்து நீ பண்றது எல்லாமே வன்மத்தை இறக்குறது தான். நீ எந்த அளவுக்கு ரஜினியை விரும்புறன்றது அங்க காட்டு, அங்க காட்டு. உன்னை ஸ்பேஸ் போட சொல்ல, உன்னை சண்டை போட சொல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ உன் எதிர்ப்பை ஏதாவது ஒரு விதத்துல உன் எதிர்ப்பை பதிவு செய். அஜித் ரசிகர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உனக்கு தான் முக்கிய பங்கே இருக்கு. சம காலத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு நீ சண்டை போட்டன்றத உனக்கு நான் ரிவைண்ட் பண்ணி காட்டணும் உனக்கு அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கிற சீனியர் அஜித் ஃபேன்ஸுக்கும் சரி, இல்ல இப்ப வந்திருக்கிற ஜென்சி கிட் அஜித் ஃபேன்ஸுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு மட்டமா பேசியிருக்கிறான், எந்த அளவுக்கு இவனுங்க இப்ப காலை பிடிக்கிறதே கழுத்தை பிடிக்கிறதான்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ இறக்க சுபாவம் பட்ட கெட்ட, நீ இறக்க சுபாவம் பட்டினா நீ கெட்ட. அப்புறம் நாளைக்கு ஐயோ அம்மா எங்க காலை பிடிச்சி நீங்க இது கேட்டீங்களாடான்னு சொல்லி நாளைக்கு நீங்க அவன் இன்னைக்கு போடுறான், யாரு ஜெயில் போடுறான், அஜித் சைக்கிள் போட்டோ எடுத்து வச்சுட்டு ஒருத்தன் போடுறான். எதுக்கு? அவனுக்கு ஒரு பிம்பத்தை அவனுக்கு கிரியேட் பண்ண ட்ரை பண்றான். நீ மாற மாட்ட, ஆனா அவன் மக்களை மாத்தணும்னு நினைக்கிறான். பாத்தியா, அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான் ஆதரவா இருக்காரு, அஜித் எங்களுக்கு தான் ஆதரவா இருக்காரு பாருன்னு அப்படின்னு உனக்கு பிம்பத்தை காட்டுறான். அறிக்கை வருமானு கேட்டா எனக்கு தெரியலப்பா. ஆனா உன் மனசாட்சி படி நீ முடிவு பண்ணிக்க. நீ யார டிபியா வச்சிருக்கிற அந்த மனுஷனுக்கு உண்மையா இருன்ற. நீ யார டிபியா வச்சிருக்கியோ அந்த மனுஷனுக்கு உண்மையா இரு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பேசணும், அதுக்கு ஒரு நாள் இருக்கு, வரேன். அதனால தயவு செஞ்சு நம்ம ஜாலியா பண்றதுலாம் இவ்வளவு நாளா நம்ம போட்டு அடிச்சோம் போனோம் வந்தோம், ரைட்டு, ஓகே, ஃபேன் ஃபைட்டா இருந்தது, அப்புறம் அரசியல் இதெல்லாம் போட்டு பண்ணோம், எல்லாம் ஓகே. ஆனா இனிமேல் நம்மளுடைய ஃபியூச்சர் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி கொலகார கம்யூனிட்டி கையில நம்ம ஃபியூச்சரை கையில கொடுக்கலாமா? இந்த மாதிரி தற்கூரி கையில நீங்க ஃபியூச்சரை கொடுப்பீங்களா? உன் தொகுதியில இந்த டிவிக்கு வேட்பாளருக்கு நீ போட்டு அவன் உன் ஃபியூச்சர் நீ அவன் கையில கொடுக்க போறியா? இல்ல ப்ரோ, மாற்றம் வேணும் ப்ரோ. டிவிகே டிஎம்கேக்கு அதிமுக மாற்றம் வேணும் ப்ரோ. அதுக்கு அவன் தான் கிடைச்சானா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ மாற்றம் வேணும்னு நினைச்சனா அந்த மாதிரி தற்கூரி பயலுக்கு கொலகார பயலுக்கு போடுவியா நீ? யோசிச்சுக்க, சிந்திச்சு ஓட்டு போடு. நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போடு, காசு வாங்காத ஓட்டு போடு, நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, அந்த கட்சிக்கு ஓட்டு போடு, அதை பத்தி எனக்கு கவலை மாதிரியே கிடையாது.
ஆனா உன் மூளையை நம்பு, ஒன்ன நம்பு. நீ மத்தவனை நம்பாத, ஒன்ன நம்பு. ஒன்ன நம்பி நீ முதல்ல இவங்களுக்கு கடந்து ஒரு ரீகேப் ஒண்ணு காட்டுறேன். வரும் டிஎல்ல எல்லாம் ரீகேப் வரும். இவனுக்கு கடந்த காலகட்டத்தில் என்னென்ன செஞ்சிருக்கானுங்க, என்னென்ன பண்ணிருக்கானுங்க, யார் யாரை என்னென்ன சொல்லி திட்டி இருக்கிறானுங்க, என்னென்ன சவடால விட்டானுங்க, அடுத்து இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க. 23ஆம் தேதி ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல இவன் புத்தியை காட்டுவான் பாரு, ஸ்பேஸ் போடுவான் பாரு. மே 4ஆம் தேதி மே 3ஆம் தேதி அடங்குவான். மே 4ஆம் தேதி வாழை சுருட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பான் பாரு. நடக்கும். இவன் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணுவானு. இவன் தலைவன் எப்படி, இவன் தாங்க அப்படி. இதுல முக்கிய பங்கு ரஜினி ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இருக்கு. ஏன்னா அவனை வளர்த்து விட்ட பங்கு எங்களுக்கு இருக்கு. சமகாலத்துல உட்காந்து சண்டை போட்ட பங்கு உங்களுக்கு இருக்கு. பெரிய ரிவல்ரி இருக்கு. ஃபேன் ஃபைட் இல்ல ப்ரோ, இது நாடு ப்ரோ. அதே தான் நானும் சொல்றேன் ப்ரோ. ஃபேன் ஃபைட்ல அந்த அளவுக்கு மட்டமா பேசினவன் நாளைக்கு கையில பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் ப்ரோ? முதல்ல இங்க ஆன்லைன்ல இருக்கிற ஐடிங்களை எல்லாரும் தூக்கணும் ப்ரோ. மொதல் ஸ்கெட்ச் அஜித் ஃபேன்ல உங்களுக்கு ட்ரோலை விட்டு தான் டார்கெட் பண்ணுவான். பாக்குறியா? அவன் ட்ரோலை விட்டு ஐடியா தான் டார்கெட் பண்ணுவானுங்க. அஜித் ஃபேன்ஸ்ல எந்தெந்த பெரிய ஐடி இருக்கு அந்த ஐடியா எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவான். இந்த சைடு ரஜினி ஃபேன்ஸ்ல எந்தெந்த ஐடியா டார்கெட் இருக்கு அவன் டார்கெட் பண்ணுவான். திருட்டு கம்யூனிட்டி பைய அவன். என்னன்னா இப்ப நீங்க அவன் நல்லவன் கெட்டவன்றதோட ஒரு கெஸ்ட் மாதிரி எவனோ வரானா, நீ ஒரு நிகழ்ச்சியை தலைமை தாங்க சொல்லலாம். நாட்டை கொடுக்க முடியாது, அதுக்கு அறிவு இருக்கணும். சும்மா நிக்கிறது செல்ஃபி கொடுக்கறதுக்கு அறிவு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா நீ அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி சைட்ல போறதுக்கு அறிவு இருக்கணும். நீ இப்பவே எதையும் அட்ரஸ் பண்றது இல்ல, பேசுறது இல்ல. நாளைக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் ஏன் பிச்சை கேட்கறது? இவனால இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப கபிலன் ப்ரோ பேசுறாருன்னா அவர் ஒரு ரஜினி ரசிகர். அவர் விஜய் மேல இருக்கிற வன்மத்துல பேசுறதா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க லிசனர்ல இருக்கிற காமன் பீப்புள் நினைக்கலாம். அஜித் ரசிகர்கள் பேசுறாங்க அப்படின்னா அஜித் ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்கிற வன்மத்துல பேசுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா காமன் பீப்புள் ஒரு பாயிண்ட் யோசிங்க. ஒண்ணு இல்ல, விஜய் என்ன பண்ணாரு, அவர் கரூர் விஷயத்துல பண்ணது கரெக்டா தப்பான ஒரு காமன் மேன் ஒரு விஜய் ரசிகர்கிட்டயோ இல்ல விஜய் தொண்டன் கிட்டயோ கேள்வி கேட்டா அவங்க அபியூஸ் மட்டும் தான் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் தெரியாதுன்னு கிடையாது. பதில் தெரியும், அவன் பண்ணது தப்புன்னு தெரியும். பட் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசுல அபியூஸ் பண்ணுவானுங்க. பதவி இல்லாதப்பயே ஒருத்தன் இவ்வளவு அபியூஸ் பண்றான் அப்படின்னா நாளைக்கு இவனை மாதிரி ஒருத்தனுக்கு பதவியை கொடுத்தோம் அப்படின்னா அவன் ஹிட்லர் எப்படி ஒரு ஆட்சி பண்ணானோ அந்த மாதிரி ஒரு மட்டமான ஆட்சியை தான் அவன் பண்ணுவான். ஒண்ணு இல்லைங்க, பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். ஒண்ணு இல்லைங்க, நீங்க போயிட்டு அவங்க கிட்ட போய் விஜய் ஃபேன்ட்ட போய் பேசணும் இது பண்ணணும் தேவையில்ல. ஏன்னா அவன் கையை காட்டுறது உங்களை கை காட்ட மாட்டான். நேரம் அவன் திமுக அதிமுக தான் கை காட்டுவான். அவங்கள கையை காட்டி பாத்தியா எனக்கு ஓட்டு போடு, பாத்தியா எனக்கு ஓட்டு போடு, பாத்தியா எனக்கு ஓட்டு போடு. ஒத்தா நான் எதுக்குடா உனக்கு ஓட்டு போடணும்? அதை முதல்ல பதில் சொல்லு. உனக்கு என்ன மயிருக்கு நான் ஓட்டு போடணும் அதுக்கு பதில் சொல்லு. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ற அப்ப நீ சரியா? நீ சரியா இருக்கியா? என்ன செஞ்சிருக்கிற? நீ வந்த சினிமா இண்டஸ்ட்ரி என்ன செஞ்சிருக்கிற? உன்னை நம்பி வந்த ஒரு எடிட்டர் அவனை நட்டாத்துல விட்டுட்டில, அவன் பேரை கோத்து விட்டில. நீ படத்தை லீக் பண்ணதுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளுங்க கபிலன். இவ்வளவு காலமும் இவனை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் இவனை அடிக்க ஆரம்பிச்சது உண்மையில எனக்கு இவன் தலைக்கு பண்ண கோவத்துல தான் நான் அடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு லெவல பாத்தீங்கன்னா இவன் தலைக்கெல்லாம் பண்ணது ஒண்ணுமே இல்லைன்னு மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா இவன் குடும்பத்துக்கு பண்ணதும் இவன் ஃபேன்ஸுக்கும் இவன் மக்களுக்கும் பண்ணதையும் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் பண்ணிக்கான் அப்படின்னு தான் எனக்கு ஆக்சுவலாக தோணுது. ஏன்னா இவன் அவ்வளவு மோசமான கிருமி இது. ஆக்சுவலாக இது கிருமி ரொம்ப மோசம் இது. அதனால தயவு செஞ்சு ஓட்டு போடக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இவனுங்க ஒண்ணு பண்ணிக்கானுங்க, வீட்டுல குழந்தைய விட்டு அம்மா அப்பா பிளாக்மெயில் பண்ண வைக்கிறது. நீ இவனுக்கு தான் ஓட்டு போடணும், ஓட்டு போடணும், பெரியவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இப்போ இவங்க கள்ள தொடர்பு வச்சது அங்கங்க நடக்குது அப்படின்றத இவனுக்கு சுத்தமாவே நார்மலைஸ் பண்றானுங்க. ஒரு 41 பேர் செத்தாங்க. ஒருத்தர் செத்தாலே அதுக்கு அவனை ரெஸ்பான்சிபிலிட்டியா புடிச்சு நிறுத்தணும். ஒரு தவறான உதாரணம் தான் விஜய். இல்ல அது எப்படின்னா இவங்க பேசி பொதுமக்களே சில பேரு சரியா அரசியல் ஃபாலோ பண்ணாதவங்க அப்படி அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களே அதை நார்மலைஸ் பண்ணி பேசுறாங்க. அவரு இப்போ உங்க பையனோ பொண்ணோ இல்ல ப்ரோ, நம்ம இல்ல நம்ம உங்க பையனோ பொண்ணோ உங்க அம்மா அங்க அப்படின்னா இதுக்குள்ளதான் இல்ல நான் சொல்றேன். உங்க பையனோ பொண்ணோ சொல்லி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க விஜய் பண்றது சரிதான்றத நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அது தப்பா மாற்றம் வரவேற்க யோசிக்கிறது அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா
அவன் வந்து அது சரியா இருக்கானான்னு நம்ம ஒரு யோசிக்கணும்ல. நீ இவ்வளவு தூரம் எறும்பு மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உன் பையன் சொல்றான், ஒரு 10 பேர் சொல்றாங்க, அதனால நான் வந்து போறேன், ஆனா அவன் என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்றதே தப்பான விஷயம் இல்ல. நீ சொல்லலாம், இப்ப டிஎம்கே வந்து நீ மைனஸா 10 பாயிண்ட் சொல்லணும்னா சொல்ல முடியும், பிளஸ்ஸா 10 பாயிண்ட் சொல்லணும்னா சொல்ல முடியும், நம்ம ஏடிஎம்கேக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி நீ இவனுக்கு சொல்லணும்ல. ஆனா இவனுக்கு சப்போர்ட் நான் போட போறேன்னு சொல்றவங்க கிட்ட ஒரு பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. அவங்க சொல்ற ஒரே இது வந்து மாற்றம் அப்படின்றாங்களே தவிர அவங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு, எது கரெக்டா இப்போ வந்து நமக்கு மாற்றமே, இப்ப நமக்கு மாற்றம் தேவையில்லை, முன்னேற்றம் தான் வேணும். அது ரெண்டு ஆட்சியில் யார் வேணா வரலாம். நான் என்ன சொல்றேன், இது 2 முனை போட்டி 3 முனை, நான் 3 முனை போட்டி இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 2 கட்சி மட்டுமே மாத்தி 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 வருது. 3வது ஒரு கட்சி ஒண்ணு வந்து ஓகே 3 பேருக்கும் போது கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கும், எலெக்ஷன்ல போட்டி அதிகமா இருக்கும், வாக்குறுதிகள் போட்டி போட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், இல்ல அந்த திட்டத்தை கொண்டு வரணும் இந்த திட்டத்தை கொண்டு வரணும் சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஒரு போட்டி ஒண்ணு இருக்கும். ஓகேவா, இட்ஸ் ஹெல்த்தி ஆர்கனைசேஷன். ஆனா அந்த 3வது ஆளு சரியான ஆளா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தன் வரான், வந்துட்டு இவன் பண்ற இப்போ இந்த 3 வருஷத்துல இவன் பண்ண அத்தனை காமெடி, அத்தனை பொறுக்கித்தனம், மொல்ல மாதிரித்தனம், எச்சத்தனம், கேடுகட்டத்தனம், எல்லா தனத்தையும் பண்ணிட்டு நாளை பின்ன இதே இண்டஸ்ட்ரியில இருந்து நாளைக்கு ஒரு நடிகை நாளைக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறான், சேவை செஞ்சுட்டே வர்றான்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பொது சேவை செஞ்சுட்டே வரான்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 3 வருஷம் 4 வருஷம் நல்ல 10 வருஷம் சேவை செஞ்சுட்டே, இப்ப சூர்யாவை எடுத்துக்கோங்க, இல்ல நாளைக்கு தனுஷோ, 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க நாளைக்கு வந்து பொது சேவை ஒண்ணு செஞ்சுட்டு நாளைக்கு நான் அரசியலுக்கு வரணும்னு நினைச்ச போது கூட இவனை தான் உதாரணமா எடுத்து வச்சு மட்டம் தட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் உதாரணமா, அது ஜெயிச்சதுக்கு ஒரு ஆள உதாரணம் காட்டுவாங்க, ஆனா தோத்ததுக்கு பல பேர் உதாரணம் காட்டுவாங்க. ஆனா இவன் தோக்குறவன் இல்ல, இவன் கேடு கட்டவன். இப்ப நான் மாதிரி ஒரு ஆளுங்களாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி எப்படி ஆரம்பிக்க கூடாதோ, ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தக்கூடாதோ, ஒரு அரசியல் கட்சி தலைவெல்லாம் எப்படி நடந்துக்க கூடாதோ, ஒரு அரசியல் கட்சி தொண்டர்கள் எப்படிலாம் நடந்துக்க கூடாதோ அத்தனையும் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த 3 வருஷத்துல அத்தனையும் பண்ணி வச்சிருக்கிறான். கொலை, ரேப்பு, கஞ்சா, அப்புறம் என்னது இன்னும் கண்ட்ரா என்னது பிராத்தலு, என்ன பொண்டாட்டியை தப்பா பேசுறது, பொண்டாட்டியை வந்து ஊர்ல இருக்கிறவங்க கட்சிக்காரெல்லாம் தப்பா பேச வைக்கிறது, அவனை இவனை சக நடிகர்களை, மூத்த நடிகர்களை, அரசியல் கட்சி தலைவர்களை எல்லா சேட்டையும் பண்ணியிருக்கிறானுங்க. இன்னும் அவனுங்க பண்ணாத ஸ்டண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிறது, அதையும் பண்ணிப்பானு. மக்களே, அடுத்தவன் உசுறு மேல உட்காந்து பண்ணி அதுல அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறான் இல்லையா, பிணத்து மேல அரசியல் பண்றவனா நம்பாத, இவன் பிணத்து மேல அரசியல் பண்றான். முக்கியமான பாயிண்ட் எம்ஜிஆர்னு சொன்னதுக்காக சொல்றேன். இவனுங்க எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரால இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசரும் அழிஞ்சதுன்னு வரலாறு கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு ஃப்ளாப்னா கூட அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியும், அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணிக்காங்கன்னு தெரியும். ஆனா இந்த நாய் எத்தனை ப்ரொடியூசர் அழிச்சிருக்கு. அதை தவிர இவ்வளவு காலமா இந்த நாய்க்கு சோறு போட்ட சினிமா இண்டஸ்ட்ரியே இவனோட சுயலாபத்துக்கு யூஸ் பண்ணிக்காங்க கபிலன். இன்னைக்கு இந்த ஜனநாயகம் படத்துக்காக தன்னோட சுய லாபத்துக்காக அந்த கோத்து விடுறான்னு பாருங்க எடிட்டரை, அந்த எடிட்டர் யூனியன் இருக்கக்கூடிய அவன் பொழைச்சான் அந்த பையன். இல்லைன்னா அவனை சாதாரண ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் கோத்து விட்டுருப்பானுங்க. ஆக்சுவலா இல்ல ஏன் சொல்றேன்னா, அந்த பாயிண்ட் முடிச்சிடறேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த எடிட்டரோட வைஃப் வந்து 8 மாசம் கர்ப்பிணியா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா ஆக்சுவலா, கேள்விப்பட்டேன் இந்த விஷயம். அப்போ அவங்க எப்படி பார்த்துக்கணும், எப்படி அவங்க கோத்து விடுறானுங்க. இவனுங்களை நம்பி போனா எல்லாருக்குமே இந்த நிலைமை வரும். அதை அவன் உருவாக்கி கொடுத்துருக்கான். பாஸ்ட்ல இவன் பண்ண செயல்கள் எல்லாமே இருக்கு. சோசியல் மீடியால இவனுங்களை எதிர்த்து பேசினா அவங்க போட்டோ எடுத்து போட்டு அவன் அட்ரஸ் எடுத்து போட்டு மிரட்டுறது. சோசியலா விடுங்க, அவன் பொம்பளைங்க போட்டோ எடுத்து போட்டு, அதான் சொல்றேன், பொம்பளைங்க போட்டோ எடுத்து போட்டு இப்ப அவன் கட்சியில அபிஷியலாவே உட்கார்ந்து டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சங்கீதாவே திட்டினானு, சங்கீதாவே திட்ட விட்டான். பொண்டாட்டி 30 வருஷம் வாழ்ந்து போன மூன்றாம் பாலினத்தை கூட விட்டு வைக்கல அப்படின்னா இவன் எப்பேற்பட்ட ஆளு, இவன் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆளு, இவன் எப்பேற்பட்ட மனுஷனா இருப்பான்னு பாத்துக்கோ. சி, நீ வந்து மாற்றத்தை விரும்புற, ஓகே, உனக்கு மாற்றத்துக்கு உனக்கு அங்க ஆப்ஷன் இருக்கு, உன் ஏரியால சுயேட்சை இருக்கிறான், ஏன் நீ அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதா? விஜய்க்கு தான் நொட்டுவியா? எனக்கு விஜய்க்கும் உன் கட்சியில இருக்கிற சுயேட்சைக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் எனக்கு சொல்லு. எனக்கு சுயேட்சையை விட விஜய் பெட்டர்ன்றது ஒரு ரீசன் சொல்லு. எனக்கு இப்ப ஒருத்தன் வந்துருக்கான் என்ன ஸ்டீஃபனு, எனக்கு ஒரே ரீசன் மட்டும் சொல்லிடுறான், நான் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும், ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லிடுறான். விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுற? மாற்றம் தேவைப்படுறா. இப்போதைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே சரியில்லடா. நீங்க என்ன மாற்றம்? நீங்க சரி என்ன மாற்றம்? என்ன டிஎம்கே என்ன செஞ்சிருக்காங்க, ஏடிஎம்கே என்ன செஞ்சிருக்காங்க? அம்மா கருத்து, அதாவது ஜெயலலிதா அம்மா கருத்து என்ன செஞ்சிருக்காங்க? மாற்றம் வந்து எந்த ஸ்டேட்டோட
கம்பேர் பண்ணி மாற்றம் கேக்குறேன். அது மட்டும் சொல்லு. இந்தியால எத்தனை ஸ்டேட் என்ன இருக்கு? ஃபீல்டுல தமிழ்நாடு மாற்றம், என்ன இல்ல விஜய் தமிழ்நாடு இருங்க தமிழ்நாடு மாற்றம். இருங்க இங்க பாரு, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிங்க மாத்தி மாத்தி ஆளுந்துட்டு வராங்க, கரெக்டா? ஆமா, இப்போ என்ன செஞ்சிருக்காங்க? இரு, நான் கேக்குறேன். ம் இந்தியால மத்த ம் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ம் ஸ்டேட்ல ம் இருந்து இந்த விஷயத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம்ப்பா, இதுக்காக நாங்க மாறணும்ப்பா ம். அப்படின்னு எனக்கு ஏதாவது ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி சொல்ல. எனக்கு புரிய மாட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் கட்சிக்காரன் கிடையாது. எனக்கு அது மட்டும் சரி சொல்லுங்க. ப்ரோ, அதான் என்ன கேக்குறீங்க புரியல எனக்கு. இப்போ விஜய் ஃபேன் இங்க அதான் ஒண்ணு இல்ல, பாரு, சிம்பிளா இரு கேக்குறோம். இரு பண்ணக்கூடாது இரு ப்ரோ, அதுதான் ஐயா இரு ப்ரோ, நீங்க அவர் பேசிட்டு இருக்காரு ப்ரோ, ஜிப்சி ப்ரோ இருங்க பேசிட்டு இருக்காருல்ல. விஜயராஜ் ஒரு சொல்லுங்க. நிமிஷம் இருங்க விஜயராஜ். இங்க ஐயா பேரு இங்க ஸ்டீஃபனு. பாருப்பா. ஜிப்சி கேக்குறது என்னன்னு புரியுதா? எந்த ஸ்டேட்டோட நம்ம பின்தங்கி இருக்கிறோம்னு அவர் கேக்குறாரு. கேள்வி புரியுதா? எந்த ஸ்டேட்டோட பின்தங்கி இல்ல ப்ரோ. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எதனால வந்து மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் சொன்னேன். அதாவது அதான்ப்பா, டிஎம்கே எல்லா ஏடிஎம்கே எல்லா ஸ்டேட்டோட சரியில்லைன்னு சொன்னேன். இல்லப்பா, எல்லா ஸ்டேட்டோட பெட்டரா இருக்குமா இல்லையா? அதான் கேக்குறேன். இருக்குமா? எல்- இருக்கும். எல்லா ஸ்டேட்டும் நம்ம பெட்டரா இருக்குமா? நான் 100% உங்களுக்கு நம்பிக்கை தரேன். அப்புறம் எதுக்கு அதை அப்ப மாத்தணும்ன்ற திமுக நானு? அதிமுக சரியா தானே பண்ணிருக்கு தமிழ்நாட்டை கவர்னன்ஸ். என்ன ப்ரோ, நீங்க சரியா சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப ரோடு போடுறதுக்கு 3000 4000 கோடி இது பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு ரோடு எங்க இல்ல போட்டாங்க இல்ல சென்னையில? இல்ல இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல விஜய், இல்ல என்ன கேக்குறாருன்னா, தமிழ்நாடு வந்து இது இல்ல ப்ரோ, சரியில்லை அது தமிழ்நாடு இல்ல, சரியில்லை. திமுக நல்லது செய்யணும்னு இல்ல சொல்றாங்க. அதான் இல்ல நீங்க நீங்க கேள்வி என்ன வாங்கிக்கோங்க. செஞ்சாங்க? கேள்வி ஏடிஎம்கே என்ன வாங்கி செஞ்சாங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, கேள்வி வாங்கிக்கோங்க. ஓ, ம் தமிழ்நாடு வந்து சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? ம். இந்தியால தமிழ்நாடு இப்ப இந்த சரியில்லைன்னு சொல்ல ப்ரோ, ஸ்டேட், அந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்றேன். அதுதான் இப்ப இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்றீங்களா? இப்ப இந்தியால ம் நிறைய மாநிலம் இருக்கு, ரைட்டா? ம் இந்த ம் மாநிலத்தை விட நம்ம இதுல இந்த ஒரு விஷயத்துல இந்த மாநிலத்தை விட நம்ம மாநிலம் பின்தங்கி இருக்கு, இல்ல அந்த மாநிலத்துல ம் இருக்க ஒரு ஃபெசிலிட்டி நம்ம மாநிலத்துல இல்ல அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ம். இது வந்து இங்க ரொம்ப பேடா இருக்கு, இதை விட மத்த மாநிலத்துல நல்லா பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ப்ரோ, சொல்லுங்க. அப்ப கேரளா சைடு என்ன நல்லா ஒர்க்கா பண்றாங்க ப்ரோ. என்ன ஓகேவா? கேரளால எந்த என்ன விஷயம்? என்ன என்ன பண்றாங்க? என்ன அததான் ஒர்க்கா கேக்குறோம். பண்றாங்க? என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? எந்த என்ன ஃபீல்டுல பண்ற பண்ணிருக்காங்க? என்ன கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கும் ப்ரோ. ஒரு இது அதுதான் ப்ரோ, நடக்காது ப்ரோ. ஒரு கவர்மெண்ட் கொலை ஸ்ட்ரிக்டா இருக்குன்னா கொள்ளை எப்படி? கற்பழிப்பு. அப்படி தெளிவா ஏதாவது அப்படி டேட்டாவோட கேட்கல. நீங்க சொல்லணும். கல்வி நான் விஜயராஜ் ஒரு மொட்டையா கல்வியில நிமிஷம் வந்து இருங்க தொழில ஆளுகால ப்ரோ, கேட்டுறாரு. இருங்க ஜிப்சி, நீ கன்னியூ பண்ணுங்க. நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, நீங்களே கன்னியூ பண்ணுங்க. இல்லப்பா, இங்க பாரு, நீ கொலை கொள்ளை கற்பழிப்புன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் டேட்டா வச்சுட்டு பேசணும், சரியா? ப்ரோ இந்த எல்லாமே தான் ப்ரோ, 19 எல்லாமே தான். அது மட்டும் 19 கிடையாது. எல்லாமே இப்போ ரோடா இருந்தாலும் சரி, இப்ப இங்க எல்லாமே பாரு, ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஆமாப்பா. போலீஸ் கவர்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்போ சரிங்களா? இப்போ இங்க பாரு, இப்போ பார்த்தேன்னா இப்ப கரூர்